வாங்க இந்த தக்காளி ஊறுகாவை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே நம்ம தக்காளி ஊறுகாய் செய்யலாம். எப்படி ஈஸியாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், இது நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சோன்னு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அதே பேன்லேயே நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வச்சிருச்சு. இப்போ பூண்டை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய கட்டி ஒரு 20-25 பல் பூண்டை நல்லா பொடியை நறுக்கியிருக்கேன். அதுவும் நல்லா பொரியட்டும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 தக்காளியை நல்லா நறுக்கி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதில் ஊற்றிடலாம். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. தண்ணிலாம் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மிளகா ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம். தனி மிளகாத்தூள். இப்போ இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போனோடனே நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கோம். இதை கரைச்சி ஊற்ற போகிறோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மிளகாத்தூளோட வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த புளியை கரைச்சி இந்த தண்ணியை ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதை நம்ம மூடி போடக்கூடாது. மூடி போடாமல் இதை அப்படியே நல்லா கொதித்து நல்லா கட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்துச்சுன்னா நம்மளோட தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடும். இது நல்லா கிளறி விடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு வெந்தயமாக பொடி பண்ணோம் இல்லையா, வறுத்து அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்துச்சுன்னா நம்ம நிறுத்திடலாம். அது வரையும் ஸ்லோவாக வைப்போம். அடுப்பை கொதிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதிச்சு திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான். இதை நீங்கள் நல்லா ஆறினோடனே ஒரு ஏர்டைன் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் வரையும் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். சாப்பாடுலையும் நீங்கள் இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த ஈஸியாக சிம்பிளாக ஒரு தக்காளி ஊறுகாவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எனக்கு என்கரேஜிங்காக புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஊறுகாய் செஞ்சிருந்தோம் இல்லையா, அதில் கடைசியாக நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிட்டதுக்கப்புறம் சாதம் அதில் போட்டு இந்த மாதிரி பிரட்டி சாப்பிட மறந்துடாதீங்க. ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி பிரட்டி சாப்பிட மறந்துடாதீங்க. அதோட ருசியே தனி ருசி தான். தக்காளி ஊறுகாயை மறக்காமல் செய்யுங்க. கடாயில் கலக்காமல் இருக்க மறக்காதீங்க.